நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி இருக்குங்க. என்னன்னா, நீங்க தான் தொடர்ந்து இந்த வழிகாட்டும் குழுவ பத்தி விமர்சனங்கள முன்வச்சு எழுதிட்டு இருந்தீங்க. அப்புறம் நீங்களே போட்டியிட்டீங்க. அப்புறம் நீங்களே வழக்குக்கு போனீங்க அப்படின்னு 3 கேள்விகள கேட்குறாங்க. இது 3மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது எதுவுமே தனித்தனியா ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாமலாம் இத பண்ணல. விமலேஸ்வரன் தலைமையிலான குழு அன்னைக்கு என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா, தமிழா பாண்டியன்லாம் அன்னைக்கு கழுத்து நரம்பு புடைக்க கத்துனாங்க. இங்கே ஊழல் நடைபெறுகிறது, சாராய பாட்டில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அது என்ன பண்ணாங்கன்னா, பொதுக்குழு நடந்தால் நாங்கள் உள்ளே தடுப்போம் அப்படின்னு அன்னைக்கு அந்த கூட்டத்தில் வந்தவங்க சொல்றாங்க. சரிங்களா? இதன் காரணமாக அது பொதுக்குழு நடக்கல. நக்கீரன் கோபால் என்ன பண்ணாருன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் மரம் இருந்துச்சுங்க. அந்த இடம் கிட்டத்தட்ட 40 காய் காய்ச்சிட்டு இருந்த மரம் வாஸ்துபடி சரியில்லைன்னு வெட்டிட்டார். அதையும் நான் விமர்சனமா போட்டு விடுறேன். இன்னைக்கு ஒரு காணொலி போட்டிருக்காரு. இந்த விஸ்வநாத்னு வளர்மை ஏறிவான் அவன் சின்ன பையனா இல்ல ஆளானே எனக்கு தெரியலங்கிறாரு. 25 ஆண்டு காலமா பத்திரிகை துறையில் இருக்கிறது தெரியாத அவருடைய கண்ணில் ஏதாவது பார்வை கோளாறா இருக்கும். விஸ்வான்னு ஒரு பையன், அது பையனா ஆளா எனக்கு தெரியாது, நான் மூஞ்சியே பார்த்தது இல்லை. உனக்கு சீமான திட்டினா காசு கிடைக்குதா, சோறு வாங்கி தண்ணியா, வயிறு நிரப்புனியா, சுருண்டு படுத்துக்கணும். நீ மூத்த பத்திரிகையாளர்லாம் இங்க நீ அவதூறு பரப்பிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அவ்வளவுதான். 21 ஆண்டு காலமாக நக்கீரன் கோபால், குணசேகரன், கார்த்திகை செல்வன் போன்ற ஜாம்பவானுங்கள்லாம் நீங்க ஏன் ரினியூவே பண்ணலன்னு கேட்டா, அது ஒரு நாசமா போன இடங்க, குடிகார இடங்க, அதனால நாங்க வரல அப்படின்னு சொன்னாங்க. இன்று என்ன சொல்றாங்க? பிரஸ் கிளப்பை காப்பாற்றியாக வேண்டும், தேர்தலை நடத்தியாக வேண்டும் அப்படின்னு கோபால்லாம் வசனம் பேசிட்டு இருக்காரு. பின்னாடி காலி பாட்டில் கிடந்தது என்று தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அது மணமகள் மன்றம் பெங்களூர் பிரஸ் கிளப்லயும் மது அருந்தலாம், டெல்லி பிரஸ் கிளப்லயும் மது அருந்தலாம், அங்கேயே மது விற்கப்படுகிறது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மது விற்கப்படுவதில்லை, வாங்கிட்டு குடிப்பாங்க உறுப்பினர்கள். பெங்களூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் காலி பாட்டில் கிடக்கும், டெல்லி பத்திரிகையாளர் மன்றத்தில் காலி பாட்டில் கிடக்கும். காலி பாட்டில் கிடப்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டா சொல்லக்கூடிய 20 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பழைய நிர்வாகத்துக்கு நான் ஆதரவா இருந்தேன்னு சொன்னாங்கன்னா, இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. என்ன காரணம்னா, அவர்களை எதிர்த்து அதிகமா நான் பேசியவன் நான் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்த்து நின்று பேச முடியுதுன்னா, நான் கடன் வாங்குற பத்திரிகையாளர்னு சொல்லலாம், கவர் வாங்கிய பத்திரிகையாளர் கிடையாது. இத்தனை ஆண்டு காலத்துல சரிங்களா, நீ பணம் கொடுத்தாதான் செய்தி போடுவேன் அப்படின்னு இவர்கள் ஊழல் செய்யக்கூடிய குற்றச்சாட்டை இவர்கள் சுமத்தக்கூடிய அந்த ஒரு நிர்வாகத்திற்கு நான் எப்படி துணை போவேன்? எதற்காக என்ராம் அவர்கள் நக்கீரன் கோபாலை பக்கத்தில் வச்சு நடத்துறாரு? ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்களை நீங்கள் அறிவாலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு திமுக தலைமை சொல்லிருச்சு. திமுக தலைமையோடு இப்போது அவங்க நெருக்கமே இல்லை. அவர் ஒன்றாக நின்று எடுத்த புகைப்படத்தை கூட கட் பண்ணிட்டு டிஐபிஆர் வெளியிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நக்கீரன் கோபாலை விலக்கி வச்சிருக்கிறார்கள். என்ராம் எப்படி நக்கீரன் கோபாலோட இணைந்து சிஎம் சொன்னது மாதிரி செய்வார்? குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். 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 சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கான தேர்தல் 20-25 ஆண்டுகள் கழித்து நடக்குது. நீங்களும் அதில் சுயேட்சையாக போட்டிடுறீங்க. பிறகு ஏன் தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு ஏன் தொடுத்திருக்கிறீங்க? ஆமா, நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி இருக்குங்க. என்னன்னா, நீங்க தான் தொடர்ந்து இந்த வழிகாட்டும் குழுவை பத்தி விமர்சனங்களை முன்வச்சு எழுதிட்டு இருந்தீங்க. அப்புறம் நீங்களே போட்டியிட்டீங்க. அப்புறம் நீங்களே வழக்குக்கு போனீங்க அப்படின்னு 3 கேள்விகளை கேட்குறாங்க. இது 3மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது எதுவுமே தனித்தனியா ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாமலாம் இதை பண்ணல. முதல்ல ஏன் எனக்கு இந்த கோபம் வந்துச்சுன்னா, 20 ஆண்டுகள் 21 ஆண்டுகள் தேர்தல் நடத்தலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. முதல்ல அது திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு. நடத்தலை, ஆமா நடத்தலை. ஏன் நடத்தலை அப்படின்னா, இன்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் 21 ஆண்டு காலம் அவர்களும் உறுப்பினர்கள் தான். சரிங்களா? அது பற்றி பின்னாடி வரும். முதல் இந்த சொல்லிடுறேன் நான். இப்போ மொத்தமே 1700 பேர் தாங்க அதில் உறுப்பினர் இருந்தாங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 1700 1750 இருந்தா வச்சுங்களேன். இதில் 1540 பேர் ரினியூவலே பண்ணல. 25 ஆண்டு சொல்கிற அதே 20 ஆண்டுகளாக. இந்த 20 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தலைன்னு சொல்கிறா இல்லைங்களா? இத்தனை ஆண்டுகள் இவர்கள் சந்தா புதுப்பிக்காமல் இருந்தார்கள். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் உட்பட. சரிங்களா? இவங்க இந்த பெரிய மேதாவிகள், அதிமேதாவிகள்லாம், பெரிய பெரிய பத்திரிகை ஜாம்பவான்கள் எல்லாம் 21 ஆண்டுகளாக சந்தா புதுப்பிக்காமல் இருந்தாங்க. அப்போ 162 பேர் மட்டும்தான் மார்ச் 2025 வரைக்கும் புதுப்பித்து வைத்திருந்தோம், நான் உட்பட. அப்போ முறையாக நானும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆகுது இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள உறுப்பினராகி. இத்தனை ஆண்டுகள் முறையாக நம்ம சந்தா புதுப்பித்து வைத்து மார்ச் வரைக்கும் புதுப்பிச்சு வச்சுருக்கோம். அப்போ இந்த வழிகாட்டும் குழு அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டது. என்னென்னா, இப்போ 2023 ஆகஸ்ட் மாதம் இவர்கள் யாரை குறை சொல்கிறார்களோ அந்த நிர்வாக குழு தான் நக்கீரன் என்ராம் மற்றும் நக்கீரன் கோபால் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட வழிகாட்டும் குழுவை அமைச்சது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனைகளையும் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான பரிந்துரைகளையும் அளிக்க வேண்டும். அப்புறம் தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கும். இதெல்லாம் 90 நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வழிகாட்டும் குழு என்பவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட வேலையை தாண்டி ஒட்டுமொத்தமாக மன்றத்தினுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்துட்டாங்க. நாங்களே தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கிட்டாங்க.
சரி, பழைய உறுப்பினர்களை ரினியூவல் பண்ணுறேன்னு அவங்க செய்த போது ஒரு 450 பேர் வந்து ரினியூவல் பண்ணாங்க. ஆக பழைய உறுப்பினர்கள் இப்போ ஒரு 600 பேர் இருக்காங்க. சரி, அது வந்து பரவாயில்ல, பழைய உறுப்பினர் ரினியூவல் பண்ணிட்டீங்க, ரைட்டு, மகிழ்ச்சி. புதிய உறுப்பினர்களை 820 பேர் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த வழிகாட்டும் குழு என்பது வழிகாட்டும் குழு தான். அவர்கள் தேர்தல் நடத்தும் குழு அல்ல. அவங்க வந்து கைடன்ஸ் கமிட்டி. அவர்கள் தங்களுடைய பரிந்துரைகளை கொடுக்கணும், கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அந்த பரிந்துரைகளுக்கு வந்து நீங்கள் பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கணும், அதுதான் முறை. ஸோ இவங்க கொடுத்த பரிந்துரைகளை மே மாதம் வைத்து ஒப்புதல் வாங்குவதற்காக மே மாதம் ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டது. அதற்கு முதல் நாள் வந்து நம்ம தம்பி விமலேஸ்வரன் தலைமையில் வந்து ஒரு குழு அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரெஸ் கிளப் பெயரை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு கருப்பு பூசினாங்க. அவங்களுடைய கோரிக்கை வந்து ப்ரெஸ் கிளப்ங்கிற பெயரை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம், உங்களோட சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான் அப்படிங்கிறத விமலுக்கு உண்டான டிஸ்பியூட். சரி, அது அவர் வந்து அவருடைய வாதம், அது வந்து பதிவு பண்ணிட்டாரு. பிரச்சனை அது இல்லை, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான். இந்த விமலேஸ்வரன் தலைமையிலான குழு வந்து அன்றைக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழா பாண்டியன்லாம் வந்து அன்றைக்கி வந்து கழுத்து நரம்பு புடைக்க வந்து கத்துனாங்க. இங்கே ஊழல் நடைபெறுகிறது, சாராய பாட்டில் இருக்கிறதுலாம் சொல்லிட்டு கடைசியில் அது என்ன பண்ணாங்கன்னா, பொதுக்குழு நடந்தால் நாங்கள் உள்ளே வந்து தடுப்போம் அப்படின்னு அன்றைக்கி அந்த கூட்டத்தில் வந்தவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதன் காரணமாக அது பொதுக்குழு நடக்கலை. அப்போது பொதுக்குழு வந்து தான் இவர்களை வந்து என்ராம், நக்கீரன் கோபால் உள்ளிட்ட 12 பேரை வழிகாட்டும் குழுவினராக நியமிச்சது. பரிந்துரைகளை கேட்டது, பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. அந்த பரிந்துரைகளை வந்து பொதுக்குழுவில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டிய சூழ்நிலையில் பொதுக்குழு கூட்டப்படுகிறது. ஆனால் பொதுக்குழு நடப்பதற்கு முதல் நாளே விமலேஸ்வரன் தலைமையிலான இவங்க வந்து அவங்க பிரச்சனையே வேறு. ஆனால் அவங்க வந்து தகராறு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே காவல்துறை என்ன சொல்லிட்டாங்க, கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்குதுங்க, பொதுக்குழுக்கு எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு பொதுக்குழு கூட்டியிருக்கணுமா வேண்டாமா? இந்த வழிகாட்டும் குழு கூட்டி அதற்கு ஒப்புதல் பெற்றிருக்கணுமா வேண்டாமா? பொதுக்குழுவையே விட்டுட்டாங்க. அதன் பிறகு தான் பூனைக்குட்டி வெளியில் வந்துச்சு. திருஞானம் அவர்கள் வந்து புன்னகையினுடைய ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து ஒரு பதிவு போடுறார். இந்த மாதிரி வந்து இந்த பொதுக்குழுவில் வந்து இவர்கள் வந்து வேண்டுமென்றே தங்களுக்கு சாதகமான சில தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக முயற்சி பண்ணாங்க. அதன் காரணமாகத்தான் நான் விமலேஸ்வரன் அவர்களுக்கு வந்து நானும் அதே போல் வழிகாட்டும் குழுவில் இருந்த இவங்களெல்லாம் சேர்ந்து விமலேஸ்வரனுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டத்தை செய்ய வைத்தோம். பொதுக்குழுவே தடுத்து நிறுத்தினது நாங்கள் தானே அவர் போட்டார், போட்டு உடைச்சிட்டாரு. ஆக வழிகாட்டும் குழு தான் பொதுக்குழு நடக்காமல் தடுத்துருக்கு. ஏன்னா அவங்க பொதுக்குழு நடத்தினது இதில் ஒரு இன்னும் பியூட்டின்னா, அந்த பொதுக்குழுவுக்கு என்ராம் அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். என்ராம் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உறுப்பினர் அல்ல, சரிங்களா? ஆனால் என்ராம் வந்து எப்பொழுதுமே அந்த நிர்வாகத்தில் வந்து தமது ஆட்களை வைத்திருப்பார். தொடக்க காலத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை அதிகமாக நிர்வாகம் செய்து கொண்டு வந்தது ஹிந்து குழுமத்தை சேர்ந்தவங்க தான். அருள் அறம், சிவகுமார், அப்புறம் நரேஷ்குமார், பாரதி தமிழன். இதே இப்போ இருக்கக்கூடிய நிர்வாக குழுவில் 2 பேரும் ஹிந்து தான். பாரதி தமிழனும் ஹிந்து, அதே போல் வந்து நரேஷ்குமாரும் ஹிந்து. ஆக தொடர்ந்து அவர் அந்த இதில் வந்து பங்களிப்பு செய்கிறாங்க, அல்லது அதில் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது நம்ம தவறு நினைக்கல, உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த பொதுக்குழுவை கூட்டவே இல்லை இது வரைக்கும். பொதுக்குழுவை கூட்டாமல் என்ன பண்ணுறாங்க, பாரதி தமிழன் அவர்கள் வந்து அந்த அந்த துணை செயலாளரோ ஜாயின்ட் செக்ரட்டரி பொறுப்பிலிருந்து விலகிறார். அப்போ இப்போ இருக்கிற நிர்வாகிகளே மொத்தம் 3 பேர் தான். கீதப்பிரியன், அசத்துல்லா, நரேஷ். கீதப்பிரியன் தான் பொறுப்பு தலைவர். அவர் தான் வங்கிகளை கையாளுறாரு, அவர் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, சம்பளம்லாம் கொடுத்துட்ருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதல் பெறாமல் இந்த வழிகாட்டும் குழுவே தேர்தல் நடத்தும் குழுவாக தங்களை வந்து அறிவிச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு 7 பேர் கொண்ட ஒரு உபக்குழுவை உருவாக்குறாங்க. இந்த குழு எங்கே வந்து சிக்கலாச்சுன்னா, இந்த குழு என்ன பண்ணாங்க, 122 பேர் ஏற்கனவே மார்ச் வரைக்கும் ரினியூவல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எங்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரினியூவல் பண்ணுறோம், நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுங்கன்னு. மார்ச் 25 வரைக்கும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம் பழைய உறுப்பினர்கள், நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து புதுசாக ரினியூவல் பண்ணணும், ரினியூவல் பண்ணாதவங்களை பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னபோது, அதில் டிஎஸ்கேங்கிற சுரேஷ்குமார் ஹிந்துவை சேர்ந்தவர், அப்புறம் அறம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து சாவித்திரி கண்ணன், இவங்க 2 பேர் தான் வந்து தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசும்போது, அதில் குறிப்பாக டிஎஸ்கே தான் என்கிட்ட பேசினார். நோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீங்கள் வேணால் வந்து ரினியூவல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் உறுப்பினர் வந்து தூக்கிடுவோம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீ யாருப்பா என்ன தூக்குறதுன்னு கேட்டேன் நான். நீ ஒரு வழிகாட்டும் குழு போட்ட ஒரு உபகுழு, நீ எப்படி வந்து எங்கள் மூத்த பத்திரிகையாளர் 24 வருஷமாக இருக்கிற தூக்குவ, நீ தூக்குனா நான் வந்து நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு ஃபைட் பண்ண ஆரம்பித்தேன். இதில் தான் தொடங்குச்சு. கடைசியில் பார்த்தா எனக்கு மட்டும் இல்லை, மிக மூத்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம், குறிப்பாக ஆந்தை குமார்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஜூனியர் வீடர்லாம் ரொம்ப பிரபலமாக மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர். அவர் கால் அடிபட்டு வீட்டில் படுத்திருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி வர முடியலப்பானா உன் பையன்கிட்ட வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பு, நான் வந்து உங்களுக்கு ரினியூவல் பண்ணுறேன், ஒழுங்காக உங்களால் வந்து உங்களை நடக்க தான் முடியல, எனக்கு செக் பண்ணணும்னு இருக்காங்க. இது போலவே யார் போய் கேட்டாலுமே இன்னொன்று நீங்கள் வரலன்னு இருக்காங்க. மிக மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு அவங்களாம் போய் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இருந்தவங்க வந்து சரி எதுக்கு ஒரு இது தேர்தல் நடத்துகிறாங்க போல் அப்படின்னு பெரியவங்களாம் வந்திருக்காங்க. ஆனால் இதனுடைய உள்நோக்கம் வந்து எந்த பத்திரிகையாளரும் இவங்க மதிக்கல. ஏற்கனவே இந்த மூத்த பத்திரிகையாளர், இந்த வழிகாட்டும் குழு, குறிப்பாக உபகுழு அனைவரையும் காலில் போட்டு மிதித்தது. அதில் தான் நான் வந்து யாரா இவங்க அப்படின்னு தேட ஆரம்பித்த போது தான் இவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்தா ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவங்க வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பாக முருகநாதன் அப்படின்னு வந்து தினமலரனுடைய மூத்த பத்திரிகையாளராக இருந்தவர்.
சாயல்குடி முருகநாதன் சொல்லுவாங்க. அவருக்கு ரினிவல் பண்ணல. அதே போல் வந்து இந்திரசேனா ஒரு மூத்த ஒளிப்பதிவாளர் 30 சீஃப் மினிஸ்டர்ஸை கவர் பண்ணவர் அவர். அவரை நீங்கள் பத்திரிகையாளர் இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. இதுபோல் ஏராளமான பேர் வந்து பத்திரிகை, அதாவது உலகம் அறிந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இவர்கள் வந்து முழுக்க முழுக்க அட்டை தராமல் 860 பேர் சேர்த்து வச்சுருக்காங்க. யாரா இதுன்னு வந்து பார்த்தா உள்ளே போய் பட்டியல் பார்த்து தான் ஷாக் ஆகுது. பல பேர் அவர்கள் குறிப்பிட்ட நிறுவனத்தில் இப்போ வேலை செய்யாதவங்க. புரிஞ்சுங்களா? இவங்க ஏற்கனவே வந்து பழைய டீம் வந்து குளறுபடி பண்ணுச்சு, ஊழல் பண்ணுச்சு இப்படி தான் இவங்க குற்றச்சாட்டு. இப்போ நீ பண்ணினது என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து வழிகாட்டு தான், உங்களை தேர்தல் நடத்துறதுக்கு கொடுக்கல. ஆனால் தேர்தல் நடத்துறதுக்கு என்ன பண்ண என்ராமோ அப்புறம் அதே போல் நக்கீரன் கோபால் இவங்க 2 பேர் டீமும் உள்ளே இறங்கி தான் முழுக்க முழுக்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதாவது தேர்தல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இதில் போய் அந்த வந்த உடனே வந்து நக்கீரன் கோபால் என்ன பண்ணாருன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் மரம் இருந்துச்சுங்க. அந்த இடம் கிட்டத்தட்ட 40 காய் காய்ச்சிட்டு இருந்த மரம் வாஸ்துபடி சரியில்லைன்னு வெட்டிட்டார். அதையும் நான் வந்து விமர்சனமாக போட்டு விடுறேன். இன்றைக்கி ஒரு காணொலி போட்டிருக்காரு. அந்த விஸ்வநாத்னு வளர்மை ஏறிவான் அவன் சின்ன பையனா இல்லை ஆளானே எனக்கு தெரியலங்கிறாரு. 25 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கிறது. தெரியாத வந்துன்னா அவருடைய கண்ணில் ஏதாவது பார்வை கோளாறாக இருக்கும், இல்லை ஒரு மறதி வியாதி ஏதாவது இருக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூச்சி வந்ததுனால தான் அந்த எலுமிச்சை மரத்தை வெட்டுனா நாங்கள் அப்படின்னார். இவர் முதல்ல இவர் யார்? ஏங்க, ஒரு எலுமிச்சம்பழம் காய்க்கிற மரத்தில் பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து தெளிப்பாங்களா இல்லை மரத்தையே வெட்டுவீங்களா? இதுதான் அவங்க அறிவு ஜீவித்தனமா? ஸோ இது போன்ற பல விமர்சனங்களை செஞ்சாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவேந்தன் என்கிற உறுப்பினர், மூத்த உறுப்பினர், அவர் வந்து அங்கே உள்ள அறிவிப்பில் ஒட்டப்பட்டிருந்த நோட்டீஸை மடித்து வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு மன்றத்தினுடைய உதவியாளரை வைத்து இந்த வழிகாட்டும் குழு ஒரு பொய் கேஸ் அவர் மேலே போடுது. காலையில் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவரை. ஸோ உறுப்பினர்கள் எப்படி மதிக்கிறாங்கன்னு பாருங்கள். உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பழைய உறுப்பினர்கள் யாருமே இருக்கக்கூடாதுங்க. இவங்களுடைய வழிகாட்டும் குழு உபகுழுனுடைய நோக்கம் பழைய உறுப்பினர்கள் யாருமே இருக்கக்கூடாது, இவர்கள் எல்லாமே பழைய நிர்வாகத்திற்கு சாதகமானவர்கள் என்பதை போன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து முழுவதும் வெளியேற்றிவிட்டு, அல்லது ரினியூவல் பண்ண வந்தவங்களை மட்டும் ரினியூவல் பண்ணிட்டு புதுசாக நம்ம வந்து ஒரு 1000 பேர்த்தை சேர்த்திடுவோம். அப்போ 1500 பேர் சேர்ந்துட்டோம்னா அதே வழிகாட்டும் கூட நாங்கள் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு ஜென்டிலாக அறிவிச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து குழுமத்தை சேர்ந்த 4 பேர் இப்போ போட்டியிடுறாங்க. நக்கீரன் குழுமத்தில் பிரகாஷ் வந்து நான் போட்டிடுவேன்னு சொல்லும்போது அந்த குழுவை சேர்ந்ததில் சொல்லிட்டாங்க, நீ வந்து நான் ஓட்டு கிடைக்காது, தோற்று போயிடுவேன், நீ நில்லு, நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நான் நியமன உறுப்பினராக எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன? வழிகாட்டும் குழு நாங்கள் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்களை பூரா நீங்கள் நிறுத்துறீங்களே, உங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த வாக்காளர்களை வந்து கிட்டத்தட்ட வந்து குறிப்பாக இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அது ஒரு தாய் அமைப்பும் போது எல்லா பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்தும் நீங்கள் ஒரு 10 பேரையோ உறுப்பினராக சேர்த்துணுமா வேண்டாமா? இவங்க 2 அமைப்பை சேர்ந்தவங்களை மட்டும் சேர்த்திருக்காங்க. ஒன்று மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் இந்த ஹசீஃப் அவருடைய டீம், இன்னொன்று சகாயராஜ் அவரோட சங்கம் வச்சிருக்காரு, அந்த டீமை மட்டும் சேர்த்திருக்காங்க. அப்போ இவர்களுக்கு சாதகமான 2 வேறு சங்கங்களை, தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்களை அவர்களை இங்கே உறுப்பினராக்கி அவர்களை இப்போ போட்டியிடுறாங்க. இப்போ ஹசீஃப் தலைமையில் போட்டியிடுறது போல அதை மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் தான். அது எப்படி நீங்கள் வந்து முதல்ல மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் உங்கள் அமைப்பு போய் பாருங்கப்பா, உங்கள் அமைப்பு ஒழுங்குபடுத்துங்க, சரியாக கணக்கெல்லாம் கொடுக்குறீங்களா, சரியாக ஆடிட்டிங்லாம் பண்ணுறீங்களா, மக்களுக்கு போய் பாடுவோம். நீங்கள் வந்து இந்த நிர்வாகத்தை கைப்பற்ற துடிக்கிறீங்க. இதற்கு துணை போவது யார்? வழிகாட்டும் குழு தானே போச்சு. அப்போ வழிகாட்டும் குழு ஒட்டுமொத்த செயல்பாடுமே கேள்விக்குறியாயிடுச்சு. அப்போ இந்த வழிகாட்டும் குழுவுக்கும் ஏற்கனவே இவர்கள் குறை கூறக்கூடிய நிர்வாகத்திற்கு என்ன ஒரு வேறுபாடு? இதுக்கு அவங்களே பரவாயில்லன்னு எனக்கு மூத்த பத்திரிகையாளர் பல பேர் முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ கரிகாலன் ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காருல, சீமானின் நண்பர், ஏகலைவன் சீடர் விஸ்வநாதன் வந்து வழக்கு தொடுத்துக்க, தேர்தலில் தோற்று போயிடுவோங்கிறதுனால வழக்கு தொடுக்கிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு முறையும் வந்து பல பேர் வந்து வழக்கு தொடுத்தாங்க, அதனால தேர்தல் நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு உங்கள் மேலே ஒரு குற்றம். முதல்ல நான் வந்து போட்டியிடுறத வந்து தலைவர் பொறுப்புக்குள்ள இல்லை, சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் பொறுப்புக்கு. நான் ஏன் போட்டியிடுறேன்னா, போட்டியிடுவது எனக்கு ஐடியாவே இல்லை. எப்போ இந்த வழிகாட்டும் குழுவோட டிஎஸ்கே வந்து நீங்கள் உங்கள் உறுப்பினர் வந்து தூக்கிடுவோன்னு சொன்னாங்களோ, அதுக்காகவே என்னை உறுப்பினர் விட்டு நல்லா தூக்க முடியாதியா அப்படின்னு சொல்வதற்காகவே இறுதி வரை சண்டையிட்டு உறுப்பினர் விட்டு தூக்க முடியல. நாங்கள் 11-12 பேர் நாங்கள் வந்து இவர்கள் சொன்னதை போல இவர்கள் கைகட்டி நின்று இவர்களிடம் போய் நாங்கள் ரினியூவல் பண்ணல, நிமிர்ந்து நின்று நெஞ்ச நிமிர்த்தி நின்று உன்னால் என்னை உறுப்பினரை விட்டு தூக்க முடியாதியான்னு காமிச்சு கடைசியில் பட்டியலை கொண்டு வந்தாங்க. வேட்புமனு தாக்கல் செஞ்சோம். போட்டியிட்டு காட்டுறோம் பாருங்கிறதுக்காக போட்டிட்டேன், புரிஞ்சுங்களா? ஆனால் போட்டியிட்டதுக்கு அடிப்படை காரணம் அதுதான். ஆனாலும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அணியை சேர்ந்தவர்களை உள்ளே வந்து இந்த அரசியல் பண்ணுறாங்கிறதுக்காக வழக்குக்கு போனேன் நீதிமன்றத்துக்கு, புரிஞ்சுங்களா? இப்போ நான் ஃபைட் பண்ணதுக்கான காரணம் எனக்கு மட்டும் இல்லை, முதல்ல பத்திரிகையாளர்களே மதிக்காத ஒரு வந்து வழிகாட்டும் குழு எதுக்கு? பத்திரிகையாளர்களே மூத்த பத்திரிகை ஏங்க, இப்போ நல்லா புரிஞ்சுங்க, மன்றம் அது வந்து மணமகள் மன்றம். எப்படின்னா மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து வயதானவர்கள் வந்து வரும்பொழுது அவங்க கடந்த காலத்தில் வந்து அசைப்போட வருவாங்க, அவங்கள பொக்கிஷம். இப்போ நான் ஃபீல்டில் இருக்கேங்க, 25 ஆண்டு காலம் ஃபீல்டில் இருக்கேன். நான் பல பேர் நான் போட்ட செய்திகளால் வந்து அரசியல்வாதிகளோ ரவுடிகளோ காவல்துறையோ பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நான் ஏதாவது மன்றம் போன்ற பொறுப்புகளில் இருக்கிறேன் அப்படின்னா தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு. இவன் என்ன பண்ணிடுறா, நீ நான் 3 வருஷம் வேலையில் இல்லை, அதனால் நீ உனக்கு மன்ற உறுப்பினரே இல்லை, நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? நீ அவங்கள ஒவ்வொரு மூத்தவர்களையும் மதிக்கணுமா வேண்டாமா? மூத்த பத்திரிகையாளர்களை என்ன ட்ரீட் பண்ணீங்க நீங்கள்? இப்போ வர சின்ன பசங்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நிர்வாகத்தை கொடுக்குறேன்றீங்க.
உங்களுக்கே வந்து மூத்தவர்களை மதிக்க தெரியல, அடுத்த தலைமுறைக்கு யாரு மூத்தவர்னே தெரியாது. அதுதான் நீங்கள் கொண்டு வர ஜனநாயகமா? இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, இப்ப அது கொல்கத்தா அது இன்னும் அதே போல இந்த கரிகாலன் இருக்காருல்ல, அவர் யாருன்னே தெரியாது. அவர் பத்திரிக்கையாளரா? எனக்கு தெரிஞ்ச எந்த பத்திரிகையிலும், ஊடகத்திலும் பணியாற்றின 25 ஆண்டு காலமா நான் பார்க்குறேன் நானு. அவர் எதுலயும் பண்ணல. அவருடைய வேலை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி அவதூறு பரப்புறத அவர் வந்து வேலையா வச்சுட்டு இருக்காரு. அப்படிதான் பசங்க சொன்னாங்க. நானும் அவருடைய போய் பதிவுகள் பார்த்தேன். அவருக்கு அதை தவிர வேற எந்த செய்தியுமே இல்ல. 24 மணி நேரம் நாம் தமிழர் கட்சியும், அதேபோல சீமான் அவர்களை பற்றியுமே நீங்க அவதூறு பரப்புறதா ஒரு செய்தி. அப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர் போல அவரு. அவர் பத்திரிகை எந்த அச்சு பத்திரிகையில வந்து எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாரு? எந்த ஊடகங்கள்ல பணியாற்றினாரு? 25 ஆண்டு காலமாக முழுவதும் முதன்மையான நிறுவனங்களை பணியாற்றி எங்களைப் போல வந்து போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள் நீங்க அவருடைய ஆள் இவருடைய ஆள்னு சொன்னா என்ன பண்றது? நான் ஜெயா டிவில வந்து 7 ஆண்டுகள் இருந்தேன். அப்ப நான் அதிமுக ஆளா? சன் டிவில ஒரு 5.5 மாதம் பணியாற்றி இருக்கேன். நான் திமுகவா? கலைஞர் டிவில போய் நேரலையில் நிறைய பேசியிருக்கேன். அப்புறம் நான் என்ன கலைஞருடைய ஆளா? பத்திரிகையாளனை இப்படி வந்து நீங்க வகைப்படுத்துவதே முதல்ல வந்து உங்களுடைய மட்டகரமான உங்களுடைய புத்தியை காமிக்குது. அப்போ உனக்கு பத்திரிகை பத்தி ஒன்றும் தெரியல, பத்திரிகை ஊடக உலகத்தை பத்தி ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். தெரியாத நீங்க எல்லாம் வந்து என்னன்னா, இந்த கத்துக்குட்டிகள்லாம் நீங்க போய் உங்க வேலை என்ன? உனக்கு வந்து சீமான திட்டினா காசு கிடைக்குதா? சோறு வாங்கி தின்னியா? வயிறு நிரப்புனியா? சுருண்டு படுத்துக்கணும். நீ வந்து மூத்த பத்திரிகையாளர்லாம் இங்கே வந்து நீ வந்து அவதூறு பரப்பிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அவ்வளோதான். இப்போ கொல்கத்தா பிரஸ் கிளப்போ அல்லது மும்பை பிரஸ் கிளப்போ, பெங்களூர் பிரஸ் கிளப்போ ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்படுது. அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குது. இங்கே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அப்படி ஒரு ஜனநாயகம் வேணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் போட்டி போடுறோம் அப்படிங்கிற வாதத்தை சரி, முன்வைக்கிறாங்க. நான் கேட்குறேன் என்னன்னாங்க, நான் எல்லா பத்திரிகையாளர் மன்றத்துக்கு போயிருக்கேன். ஜெனீவா, சுவிட்சர்லாந்து நாட்டோட ஜெனீவாவுக்கும் போயிருக்கேன் நான். அங்கேயும் பத்திரிகையாளர்களை பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? அதே போல் டெல்லி ப்ரெஸ் கிளப்புக்கும் போயிருக்கேன், பெங்களூர் ப்ரெஸ் கிளப்புக்கும் போயிருக்கேன். அங்கே போய் சாப்பிட்டே வந்திருக்கேன் நான். இதெல்லாம் இவர்களுக்கு முன்னாலேயே நான் அந்த மன்றத்தில் பார்த்தவங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள், நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேங்க. இது நாள் வரையிலும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அதிக அளவு நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள் தி ஹிந்து குழுமத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? அப்போ 21 ஆண்டு காலமாக நக்கீரன் கோபால், குணசேகரன், கார்த்திகை செல்வன் போன்ற ஜாம்பவானுங்கள்லாம் நீங்கள் ஏன் வந்து ரினியூவே பண்ணலன்னு கேட்டால், அது ஒரு நாசமாக போன இடங்க, குடிகார இடங்க, அதனால் நாங்கள் வரல அப்படின்னு சொன்னாங்க. இன்று என்ன சொல்கிறாங்க? ப்ரெஸ் கிளப்பை காப்பாற்றியாக வேண்டும், தேர்தலை நடத்தியாக வேண்டும் அப்படின்னு கோபால்லாம் வந்து டயலாக் வந்து வசனம் பேசிகிட்டு இருக்காரு. 21 ஆண்டு காலமாக நீங்கள் ஏன் வந்து உள்ளே உட்காந்து சரிப்படுத்திருக்கணுமா வேண்டாமா? இதே நக்கீரன் கோபால் போய் ஹிந்து ராமிட்ட, அண்ணே எல்லாம் உங்கள் நிர்வாகி தானே, தேர்தல் நடத்த சொல்லுங்கண்ணே கேட்டிருக்கலாம்ல. 2021க்கு அப்புறம் தேர்தல் நடத்தின 23ல் 2022ல் போய் கேட்டுக்கலாமா? 2001 சொல்கிறாங்க. 2001 23 ஆண்டுகள் அவர் கணக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீ 24வது ஆண்டில் போய் கேட்டுக்கலாம்ல, இல்லை 22வது ஆண்டில் கேட்டுக்கலாமா கூடாதா? நான் கேட்குறது நியாயம். இப்போ 20 ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்? எப்போ பார்த்து சீச்சி இந்த பழமொழிக்கு, சீச்சி அந்த பழமொழிக்குன்னு அந்த பக்கமே வராமல், இன்னைக்கு 20 ஆண்டு காலமாக தேர்தல் நடத்தாமல் இருந்தது, நாங்கள் தான் நடத்துகிறோம், நீங்கள் ஏன் நடத்தாமல் இருந்தீங்க இத்தனால? பொதுக்குழுவை தடுத்தது யார்? பொதுக்குழு நடக்காமல் இந்த ஒப்புதல் கொடுக்காமல் தடுத்தது யார்? அப்போ 21 ஆண்டு காலமாக நக்கீரன் கோபால் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அப்போ போய் ஹிந்து ராம் தான் நிர்வாகத்தில் இருந்தாரு. உங்கள் ஆள் தாங்க நிர்வாகத்தில் இருக்காரு. தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்கணும் வேண்டாமா? பல முயற்சிகள் எடுத்தோன்னா இப்போ எடுக்கிற முயற்சி எனக்கு எடுத்திருந்தா 20 ஆண்டுகள் கேப்பே வந்திருக்காது. இந்த 20 ஆண்டுகள் வந்து இடைவெளி வந்ததுக்கு காரணமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ராம், நக்கீரன் கோபால் போன்றவர்கள் தான். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி வருதில்லை நமக்கு. நாங்களே உள்ளேயே ஒரு உறுப்பினராக இருந்து ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டிருக்கோம், தேர்தல் நடத்துங்கன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ வழக்கு போட்டாங்கன்னு காரணத்தை காமிப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. தேர்தல் நடத்தாமல் இருந்த பாரதிய தமிழ் குழு ஏற்கனவே அந்த குழு செய்தது இமாலய தவறு, குற்றம். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. பலமுறை நாமளே பேசியிருக்கோம். நாங்கள் உள்ளே இருந்துக்கிட்டே ஃபைட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி கூடத்தை வரும்போது நாங்கள் போய் அன்றாடம் அந்த ஒரு காலத்தில் ப்ரெஸ் கிளப்லேயே தான் கிடந்தேன் நான். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் காக் விளையாடக்கூடிய ஏற்பாடுகள் இருந்து, கேரம் போர்டு இருந்துச்சு, ஜிம்மெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எங்கேயுமே காணோம். இவர்கள் இப்போ அதையெல்லாம் வந்து நக்கீரன் கோபால் வந்து சொல்கிறதில்ல. பின்னாடி காலி பாட்டில் கிடந்தது என்று தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அது மணமகள் மன்றம் பெங்களூர் பிரஸ் கிளப்லேயும் மது அருந்தலாம், டெல்லி பிரஸ் கிளப்லேயும் மது அருந்தலாம். அங்கேயே மது விற்கப்படுகிறது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மது விற்கப்படுவதில்லை, வாங்கிட்டு வந்து குடிப்பாங்க உறுப்பினர்கள். அப்போ காலி பாட்டிலாம் பின்னாடி கிடந்ததுன்னா காலி பாட்டில் சென்னை பெங்களூர் பத்திரிகையாளர் மன்றத்திலும் காலி பாட்டில் கிடக்கும். புரியுதுங்களா? டெல்லி பத்திரிகையாளர் மன்றத்திலும் காலி பாட்டில் கிடக்கும். இது காலி பாட்டில் கிடப்பதே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லக்கூடிய 20 ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது பேய் கதை சொல்லக்கூடாது. இப்போ இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் உள்ள பொறுப்புகள் வர்றதன் மூலமா என்ன பெருசாக இது பண்ண முடியும்? அதுக்காக சுவர் விளம்பரம்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கே அதாங்க வியப்பா இருக்கு. நான் வந்து 24 ஆண்டு கால உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு நான் அடைந்த பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பணி முடிச்சுட்டு போகிறேன், சாயந்தரம் போய் உட்காருவதற்கு ஒரு இடம், எனக்கு நண்பர்களோடு பேசுவதற்கான இடம். அதே போல் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து காவல்துறையாலோ அல்லது அரசியல்வாதிகளாலோ அல்லது ரவுடிகளாக தாக்கப்பட்டால் குரல் கொடுக்கக்கூடியவங்களும் அவங்க வந்து நின்னாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக வந்து நின்னாங்க. இதே அவர் தொடர்ந்து
தொடர்ந்து வந்து தேர்தல் நடத்தாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தகராறு செய்து கொண்டிருந்த எம்யூஜியினுடைய மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அந்த அமைப்பினுடைய தலைவர் மோகன் அவர்கள் காலமாயிட்டார், தினகரனில் இருந்தார். அவர் அன்றாட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அஸ்துலாவில் எட்டி உதச்சே பார்த்துருக்காரு. அப்படி சண்டை போட்டுக்குவாங்க. மோகன் வந்து காலமானார்னு சொன்ன உடனே முதல்ல ப்ரெஸ் கிளப்பினுடைய பணியாளர்கள் தான் போய் அவரை வந்து தாங்கி பிடிச்சாங்க. ஸோ அதற்கு பிறகு அது இறுதிச்சடங்கு வரைக்கும் பண்ணாங்க. அதே போல் கடைசியாக ஜெயா டிவியில் வந்து ஒரு அமல்ராஜன் ஒரு தம்பி என் கூட வேலை செஞ்ச மிகச்சிறந்த அம்மாவின் விசுவாசி, அது வேறு விஷயம். ஆனால் அவனுக்கு ஒளிப்பதிவாளர். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது சென்னை ப்ரெஸ் கிளப் தான் போய் பண்ணுச்சு. இந்த தாரை இளமதின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை செய்ததே வந்து பார்த்திங்கன்னா சென்னை ப்ரெஸ் கிளப்காரங்க தான் அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதே போல் வந்து திமுக அதிமுகன்னு பார்க்கலங்க. ஷபீர் அவர்கள் திமுகவினுடைய ஆட்களால் தாக்கப்பட்ட போது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டன குரலை எழுப்புச்சு. கார்ட்டூனிஸ்ட் பாலா வந்து ஒரு கார்ட்டூன் போடுறார் எடப்பாடி கவர்மெண்ட்டில். அப்போ எடப்பாடி வந்து அரசு வந்து அவரை கைது செய்தது, கார்ட்டூனிஸ்ட் பாலாவை. எந்த கார்ட்டூனுக்காக அவர்கள் கைது செய்தார்களோ அந்த கார்ட்டூனை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அளவுக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு அடித்து தொங்க விட்டோம். புரிஞ்சுங்களா? இந்த நிர்வாக குழு தான் அன்றைக்கி வந்து பண்ணாங்க. ஷபீர்லாம் இருந்தார், நானும் ஷபீர் தான் மேலே போய் பேனரையே தொங்க விட்டோம். அப்போ உடனே வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து அவங்க இது வந்து கூடாதுன்னு தானே அவர் கைது பண்ணியிருக்கிறோம், அவதூறுன்னு. அவதூறுலாம் இல்லை, அவருடைய கருத்து சுதந்திரம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் கைது செய்த மாதிரி சென்னை பத்திரிகையாளர் மன்றம் எல்லா உறுப்பினரையும் கைது செய்யுங்க அப்படின்னு நின்று தான் கடைசியில் வந்து பார்த்தா பாலா விடுவிக்கப்பட்டார். இப்படி எல்லா இடங்களிலும் ஒரு சங்கம் செய்ய வேண்டியதை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய அந்த நிர்வாகம் செய்து கொண்டிருந்தது. அவரோட குறை தேர்தல் நடத்தாதது. ஆமாம், 100% குறை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் வந்து இவர்கள் சொல்லக்கூடிய மது பாட்டில் என்பது பெங்களூரு மது பாட்டிலும் இருக்குது, டெல்லி ப்ரெஸ் கிளப்லேயும் இருக்குது. அது பேர் மகிழ் மன்றம் தான். கேரம் போர்டு இருக்குது, அங்கே ஷட்டில் காக் விளையாடுறது, இதுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கான நிகழ்வுகள் நடத்துறது, இதுக்கு தான் அது. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இல்லை உறுப்பினர்களுடைய உறவினர்கள் வந்து கல்யாணம் காது குத்துனா கூட அவர்கள் வந்து அந்த ஹால் வந்து வாடகை கொடுக்கப்படுகிறது குறைந்த அளவில். வெளியில் போனால் பெரிய காஸ்ட் ஆகும். அப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்கான அவங்க திருமண நிகழ்ச்சிகள் அங்கே நடக்குது. புரிஞ்சுங்களா? மகாலிங்கம் அவருடைய திருமணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சியில் இருக்கார், அவருடைய திருமண வரவேற்பு அங்கே தான் நடந்துச்சு. இது போல நிறைய நிகழ்வு அங்கே நடப்பதற்காக அந்த இடம். அதில் வந்து எங்களுக்கு என்ன பலன்னா, எங்களை போன்றவர்களுக்கு இதுதான் பலன். அப்போது எங்களுக்கு ஆதரவாக ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல் நாங்கள் போய் இப்போ என்னை ஒரு நிறுவனத்தை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ நான் போய் எங்கே போய் உட்கார்றது? ஒரு உட்கார்றதுக்காக இடம் வேணும் இல்லை சென்னை மாநகரத்தில். அப்போ அங்கே உட்கார்றது, அங்கே வந்து நண்பர்களோடு பேசுவது, இது போன்ற ஒரு நிகழ்வுகளுக்கு தான் அது ஒரு சந்திக்கும் இடம். அது பத்திரிகையாளர்களுக்கான இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆலமரம், ஒரு நிழல் தரக்கூடிய ஆலமரமாகத்தான் இத்தனை ஆண்டு காலம் இருந்தது. ஆனால் இது நிர்வாகத்தில் குழப்பம் இருந்தது. நிர்வாகத்தில் இருக்க குழப்பத்தை நான் வந்து நிர்வாகம் செய்ய தவறிய அந்த தவறுகளை நான் எந்த இடத்துலையுமே ஜஸ்டிஃபை பண்ணல. அவங்க வந்து மிகச்சரியாக அதெல்லாம் பண்ணாங்க. அவர்கள் செய்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்பாங்க. அப்போ நம்ம பழைய நிர்வாகத்தில் இருக்க குணத்தையும் நாடுறோம், குற்றத்தையும் நாடுறோம். அப்போ குற்றம் என்பது தேர்தல் நடத்தாமல் இருந்தது. சரிங்களா? எஸ், அது தவறு. குணம் அப்படின்னா அவர்கள் செய்த செயல்களையும் நம்ம அங்கீகரிக்கணும். அப்போ நம்ம வந்து அப்போ நீங்கள் ஜென்டிலாக தானே சொல்ல முடியும். நீங்கள் வந்து பழைய நிர்வாகத்துக்கு துணை போகிறீங்க அப்படிங்கிற விமர்சனமும் உங்கள் மேலே வைக்கிறாங்கல்ல. எப்படி, எந்த ஆதாரத்தில் சொல்ல முடியும்? நான் சொல்ல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு சொல்கிறோம். பழைய நிர்வாகத்துக்கு நான் வந்து ஆதரவாக இருந்தேன்னு சொன்னாங்கன்னா இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. என்ன காரணம்னா அவர்களை எதிர்த்து அதிகமாக நான் வந்து பேசியவன் நான் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்த்து நின்று பேச முடியுதுன்னா நான் வந்து கடன் வாங்குற பத்திரிகையாளர்னு சொல்லலாம், கவர் வாங்கிய பத்திரிகையாளர் கிடையாது இத்தனை ஆண்டு காலத்தில். சரிங்களா? நீ பணம் கொடுத்தா தான் செய்தி போடுவேன் அப்படின்னு இவர்கள் ஊழல் செய்யக்கூடிய குற்றச்சாட்டை இவர்கள் சுமத்தக்கூடிய அந்த ஒரு நிர்வாகத்திற்கு நான் எப்படி துணை போவேன்? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இவர் கரைபடிந்தது, இவன் பணம் கேட்டு மிரட்டினா, பிளாக்மெயில் பண்ணுனா, விஸ்வநாத்தில் வளர்மை எறிவான் அப்படின்னு யாரையாவது சொல்லுங்க. அப்போ நான் இப்படிப்பட்ட ஒரு இன்றும் வந்து வறுமை இருந்தாலும் கூட நான் வந்து நேர்மையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெஞ்சுரத்தோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் வந்து இவர்கள் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டக்கூடிய பாரதிய தமிழன் குழுவிற்கு எப்படி நான் துணை போவேன்? இதுலேயே நீங்கள் வந்து உங்களுடைய பரப்புரை வந்து மொக்கை பரப்புரைன்னு ஆயிருதில்ல. அப்போ நீங்கள் வந்து அப்போ குழு நேர்மையான குழுன்னு சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் தேர்தலில் தோற்று போயிருவீங்கன்னு தெரிஞ்சனால தான் நீதிமன்றம். ஏங்க நான் நிற்கிறத நான் சொன்னேன், எதுக்கு நான் தேர்தலில் போட்டிருந்தேன் உங்களுக்கு சொன்னேன்ல, உன்னை உறுப்பினரை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்ன காரணத்தினால உன்னால் தூக்க முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணேன். புரிஞ்சுங்களா? அந்த ஒரு காரணம் தான். நான் நிற்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் இருக்குங்க, செயற்குழு உறுப்பினருக்கு. அது தலைவர் பொறுப்போ நீங்கள் வந்து நிர்வாக பொதுச்செயலாளர் பொறுப்புக்கோ நிற்கலையே. இதில் என்ன தோற்று போகிறதுக்கு என்ன இருக்குது? எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆனால் என்ன, ஆகாட்டி என்ன? இப்போ நக்கீரன் கோபால் வந்து ஒரு விளக்கமே கொடுத்துருக்காரு, அவருடைய சேனலில் வீடியோவே போட்டிருக்காரு. சென்னை பிரஸ் கிளப்பில் நடப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளக்கம் அருமையாக போட்டிருக்காரு. நல்ல அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி மிகச்சரியாக வசனத்தில் உச்சரிச்சிருக்காரு. பொதுக்குழு ஏதோ ஒரு காரணத்தில் நடக்காமல் போனதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பொதுக்குழுவை நிறுத்தியதே நாங்கள் தான் என்று புன்னகை வந்து திருசார் சொல்லியிருக்கார். யாரோட? நக்கீரன் கோபாலோட வழிகாட்டும் குழுவோடு சேர்ந்து
நாங்கள் விமலேஸ்வரனை வந்து வலியுறுத்தி அந்த போராட்டத்தை செய்து பொதுக்குழுவை நிறுத்தினோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதையே விட்டுட்டாரு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமே நக்கீரன் ஐயா. உங்க நக்கீரன் புத்தகத்தில் போடுற மாதிரியே தான் நீங்க வந்து வீடியோலையும் பேசிட்டு இருக்கீங்க, நடுவில் பக்கத்தையே காணாம். அதற்கு பிறகு என்ன சொல்றாரு, 20 ஆண்டு காலமாக தேர்தல் நடத்தாத இந்த கும்பல், இந்த கூட்டம் ஊழல் கூட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு, இந்த நிர்வாகம்தான் கடந்த 23வது ஆண்டு 2023 ஆகஸ்ட் அன்று பொதுக்குழுவை கூட்டியது, பொதுக்குழுவில் எங்களை தேர்ந்தெடுத்ததுங்கிறார். எந்த கூட்டத்தை ஊழல் கூட்டம்னு சொன்னாரோ அந்த ஊழல் கூட்டம் தான் எங்களை வழிகாட்டும் குழுவாக தேர்ந்தெடுத்ததுன்றார். இது என்ன முரண்பாடு இல்லை? அப்புறம் அந்த வழிகாட்டும் குழு தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவுக்கு என்றாம சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுறாங்க. நீங்க மிக முக்கியமாக கவனிக்கணும், அந்த பொதுக்குழு இவர்கள் திரும்ப அந்த இவங்க பரிந்துரைகள்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் வாங்குறதுக்காக மே மாதம் பொதுக்குழு கூட்டுச்சு இல்லைங்களா, அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக திரு என் ராம் அவர்களை அழைச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் தான் வழிகாட்டும் குழு தலைவர். திரு என் ராம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட ஒரு பொதுக்குழுவில் அவரை மீறி இந்த இது வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிடுவாங்களா? அப்போ முழுக்க அந்த நிர்வாகத்தினுடைய இதைத்தான் சொல்றேன். இதுல வந்து நீங்க பொய் பேசக்கூடாது, பொய்யான குற்றச்சாட்டு, சான்றுகளோட ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைங்க. அரசியல் கட்சிகளோட தலையீடு இருக்கு அப்படிங்கிறது அரசியல் கட்சியோட தலையீடு இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இது. நான் பத்திரிகையாளராக இருக்கேன்னா எனக்கு ஒரு கட்சி அபிமானம் இருக்கலாம். நான் தமிழ் தேசியத்தினுடைய ஆதரவாளர், சரிங்களா? எந்த கட்சியினுடைய தனி மனித ஆதரவாளர் கிடையாது. நான் தமிழ் தேசியம்ங்கிறது என்னோட உணர்வு, அது என்னுடைய இன உரிமை, அது அந்த ஆதரவாளர் தான். அதுக்காக நான் வந்து எல்லா கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்ல, எல்லா கட்சியிலும் நான் சொன்னேன், எல்லா கட்சியிலும் போய் பணியாற்றி இருக்கிறோம், எல்லா கட்சி சார்புடைய தொலைக்காட்சிகளிலும் பணியாற்றி இருக்கிறோம். அதுக்காக அந்த கட்சிக்காரன் சொல்ல முடியுமா? அதுபோல தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்கணும். இப்போ மாற்றத்திற்கான பத்திரிகையாளர்கள் என்று ஹசீப் சொல்லக்கூடியது, சிஎம் ஆர்வம் காட்டுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்லிடுறேன். மாற்றத்திற்கான பத்திரிகையாளர்னு ஹசீப் குழு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முதலாக எல்லா கூட்டத்துக்கும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய இதில் தான் நடத்துவார். அவர் அந்த கூட்டத்தில் முன்னாடி வந்து உட்காந்துட்டு யாரும் வந்து பார்த்து தினகர சுரேஷ் தான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அது முழுக்க திமுக சார்புடையவர்கள், அப்படி எந்த மாற்று கருத்து கிடையாது. கேட்ட அந்த கரிகாலன் கூட அந்த பையன் பேர் வேற ஏதோ பேர், கரிகாலன்னு வந்து தமிழ் பெயரை வைத்துக்கொண்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா, அவன் மாற்றத்திற்கான ஊடகவியல் சங்கத்தை சேர்ந்தவன். அந்த பையன் திமுக ஆதரவாகத்தான் நீங்கள் வந்து சீமானை போட்டு அந்த ஆள் வந்து தொடர்ந்து வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. ஸோ இவர்கள் முழுவதுமே வந்து திமுக ஆதரவாளர்களைப் போல காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் இவர்கள் திமுக தலைமையினுடைய நேரடியாக இவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிஎம் பேரையும் நேரம் அவங்ககிட்ட போய் இப்போ அவங்களுக்கு என்ன 1008 வேலை இருக்குங்க. சிஎம்முக்கு, துணை முதலமைச்சருக்கு, கனிமொழி அம்மாவுக்குலாம் 1008 வேலை இருக்கும். இப்போ சேகர் பாபு ஐயாட்ட போய், ஐயா நான் பத்திரிகையாளர் மன்றம்லாம் அடுத்தது திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறோம், அதனால நீங்கள் இதுக்கு ஆதரவு கொடுங்க சொல்லுவார். அப்படியாப்பா, போப்பா, நில்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி தான் இவர்கள். எனக்கு சிஎம் சொல்லிட்டாரு. இப்போ என் ராம் அவர்கள் கூட சொன்னார், சிஎம் வந்து எங்கிட்ட நேரடியாக சொன்னார், அந்த ப்ரெஸ் கிளப் மேட்டர்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு, அதனால தான் நான் வந்திருக்கேன்னாரு. நம்முடைய கேள்வி என்னென்னா, சிஎம் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டாக இருந்தாருன்னா எதற்காக என் ராம் அவர்கள் நக்கீரன் கோபாலை பக்கத்தில் வச்சு நடத்துறாரு? ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்களை நீங்கள் அறிவாலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு திமுக தலைமை சொல்லிருச்சு. திமுக தலைமையோடு இப்போது அவங்க நெருக்கமே இல்லை. அவர் ஒன்றாக நின்று எடுத்த புகைப்படத்தை கூட கட் பண்ணி டிஐபிஆர் வெளியிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு நக்கீரன் கோபாலை விலக்கி வச்சிருக்கிறார்கள். என் ராம் எப்படி வந்து நக்கீரன் கோபாலோட இணைந்து வந்து சிஎம் சொன்னது மாதிரி செய்வார்? அப்போ இவர்கள் எல்லாமே சிஎம் சொல்றாரு, கனிமொழி சொல்றாங்க, உதயநிதி சொல்கிறார் என்று இவர்கள் சொல்கிறார்களே தவிர அவர்கள் எங்கேயுமே சொல்ல. அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்களே. ஐயா முரசொலி மாறன் அவர்களால் தொடங்கப்பட்டது தான். ஆனால் இன்று வரை எந்த அதே போல் தயாநிதி மாறன் அவர்கள் வந்துட்டு போனால் கூட அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நான் ஹானஸ்டாகவே சொல்கிறேன், திமுக இதுவரையிலும் திமுக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணதில்லைங்க. அதிமுகவும் செஞ்சதில்லைங்க, எந்த யாருமே பண்ணதில்லைங்க. இது வரைக்கும் இருந்தது அப்படி தான். இன்னைக்கு திமுக ஆதரவாளர்களே ஒரு கூட்டமாக இறங்குறாங்க. அப்போ யார் வந்து அரசியல் சார்புடையவர்களாக இருக்காங்க? இப்போ நீங்களே சொல்லுங்கள், மாற்றத்திற்கான பத்திரிகையாளர்னு போட்டிருக்காங்க பேனல். அந்த பேனல் இருக்கக்கூடிய மாற்றத்துக்கான பத்திரிகைகள் அணி, அவங்க பேனல் அது வேற ஏதோ ஒரு அணி பேர் போட்டிருக்காங்க. அதில் பாருங்க, ஹாசிப் அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழுவெல்லாம் பாருங்க. இதில் புதிய தலைமுறை ஸ்டாலினை தவிர மீது எல்லாமே திமுக ஆதரவாளர்கள் தான், அல்லது திமுக தொடர்புடையவர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. இவர்கள் அதை வந்து எனக்கு ஐபிஎஸ் அதிகாரி தெரியும், ஐஏஎஸ் அதிகாரி தெரியும், சிஎம் தெரியும். நான் ஒரு பெரிய பவர் சென்டரில் பக்கத்தில் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தவன் தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே நாம் வந்து கான்வாயில் போய் பணியாற்றினவங்க. எனக்கு பவர் சென்டர்ஸை பற்றி தெரியும். அப்போ கலைஞர் அவர்களுக்கு போய் நாங்கள் அன்றாடம் போய் எல்லா பத்திரிகையாளர் போவது போல் நான் டிஎம்கே பீட்டும் பார்த்துருக்கேன், போலீஸ் பீட்டும் பார்த்துருக்கேன், தலைமைச் செயலகம் பீட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே இப்போ இவர்களுக்கு எல்லாமே அவங்கள தெரியுது இவங்கள தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோமா? அவங்கள தெரியுது என்ன நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? அங்குள்ள என்னை போன்ற யாராவது இந்த தலைவர் சொல்லி தான் நாங்கள் வந்து தேர்தலில் போட்டிடுறோம், இந்த தலைவர் சொல்லி தான் நாங்கள் வந்து பண்ணுறோன்னு சொல்கிறோமா? இல்லையே. பத்திரிகையாளர் மட்டும் இப்போ சொல்கிறேங்க. நான் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, எனக்கு என் ராம் அவர்கள் மீதோ திரு கோபால் அவர்கள் மீதோ அல்லது வந்து நீங்கள் தினகரன் ஆர்எம்ஆர் அவர்கள் மீதோ தனிப்பட்ட முறையில் எந்த விதமான எனக்கு விருப்பம் கிடையாது. என்னை விட மூத்தவர்கள், நான் மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் குறிப்பாக என் ராம் அவர்களும் கோபால் அவர்களும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் காட்டிய அதீத ஆர்வம், அதே போல் அவர்கள் இந்த உபகுழு ஒன்றை அமைத்து பத்திரிகையாளர்களை மதிக்காமல் விட்டது, அவமதித்தது,
பழைய ஆட்களை பூரா கழிச்சு கட்டிட்டு தனக்கேற்ற ஆட்களை வாக்காளர்களாக உருவாக்கி தங்களுக்கான அணியை வந்து வெற்றி பெற செய்ய வந்து செய்த சதி. இதெல்லாம் தான் நம்ம வந்து சுட்டிக்காட்டி தவறணும். இந்த புதிதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேள்வி என்னன்னாங்க, பழைய உறுப்பினர்களை அவங்க போலியாக சேர்த்துட்டாங்கன்னா 6 மாத காலமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. யார் இந்த வழிகாட்டும் குழு உபகுழுவும் நாங்கள் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறோம்னு மொத்தமே அவங்க இது வரைக்கும் சேர்த்திருக்கிறது பழைய உறுப்பினர்கள் 450 பேர் ரினியூல் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசாக 860 பேர்த்து சேர்த்து விட்டுருக்காங்க. இந்த புதுசாக சேர்த்தவங்கள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு பெண்மணி பேர் இருக்குது, அவங்க ஒரு நிறுவனத்து பேரை போட்டிருக்காங்க. உத்து பார்த்தோம்னா அந்த நிறுவனத்திலே இப்போ அவங்க பணியில் இல்லை. சரிங்களா? தேர்தலில் போட்டியிடக்கூடிய பேனல் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த பேனல்லையே நீங்கள் வந்து அவர்கள் போட்ட நிறுவனத்தில் அவங்க வேலையே செய்யல. வாக்காளர் பட்டியலில் வேலை செய்யாத ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை போட்டிருக்காங்க, பேனலில் வேலை செய்யாத ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை போட்டிருக்காங்க, அது பிரபலமான நிறுவனத்தை போட்டிருக்காங்க. இது ஃபோர்ஜரி இல்லையா? மக்களை ஏமாற்றுறது இல்லையா அது? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எப்படி என்னதான் 6 மாதமாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணீங்க? பல மூத்த பத்திரிகையாளர்களுக்கு சேர்த்தவே இல்லை. புதிய உறுப்பினர்கள் யாருனே தெரியாமல் வந்து புதுசாக சேர்த்து வச்சிருக்காங்க. மாற்றத்திற்கான பத்திரிகைகளும் சகாயத்தோட பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் முறைகேடு இல்லையா? இதுக்கு தான் வழக்குக்கு போனோம். அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு தேர்தல் நடைமுறை தொடங்கிருச்சு, அதனால் நீங்கள் இப்போ தலையிட முடியாது, முடிவுகள் வெளியானதுக்கு பிறகு நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்ததே தவிர ஒரு பின்னடைவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து இந்த பேனல் சரியா இல்லை, ஒருவேளை ஒருதலை பட்சமாக அதை கைப்பற்ற முயற்சி செய்துன்னா அப்புறம் நான் மட்டும் போகல, இப்போ இன்னொருத்தர் நெற்றிக்கண் மணின்னு ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் அறிக்கை அனுப்பிச்சிருக்காரு. அதில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு, பல பேர்த்துடைய பெயர்கள் வந்து இல்லை, பல பேர் நிறுவனங்களுடைய வந்து போலியா நிறுவனம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒருதலை பட்சமாக சேர்த்தப்பட்டிருக்குன்னு அது வழக்கறிஞர் அவர் இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லாருமே நான் மட்டுமே இப்போ வழக்கு இல்லைங்க. இப்போ இது வந்து நான் இந்த நல்லா புரிஞ்சுக்கங்க, பல பேர் தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு நான் வழக்கு தொடுத்தது வந்து தடை வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கல. ஆனால் நீங்கள் இது மாதிரியான நேரத்தில் போய் தடை கேட்க தான் முடியும். சரிங்களா? ஒரு பர்சன் ஒரு முதல்ல தடை கொடுங்க, அப்புறம் 2வது எதுக்குப்பா தடை கேட்குறேன்னு நீதிமன்றம் கேட்கும். ஐயா இந்த மாதிரி வந்து 860 பேர் சேர்த்த நல்ல குளறுபடி இருக்குது, 500 பேர் சேர்த்தாம விட்டுட்டாங்க, அதனால நாங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும்னு கேட்குறோம் அப்படின்னா இதுதான் முறை. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தடைகோரி வழக்கு கடந்த காலங்களில் செய்தது போல விஸ்வநாத்தும் செய்து விட்டார், பழைய நிர்வாக குழுவினுடைய கையாள்னா இவங்க வந்து வதந்திகளை பரப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு பத்திரிகை துறையில் எப்படா வந்தான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி வதந்திகளை பரப்புறவன் ஒரு சரியான என்ன நோக்கத்துக்காக விஸ்வநாத் வந்து இந்த வழக்குக்கு போனார் என்று கூட இவர்களால் மிகச்சரியாக நிதானமாக நேர்மையாக அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை அறத்தோடு பார்க்காம எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாயம் பூசுனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் யார் ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடவர்கள் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பிரிட்டோன் பேர் வச்சா ஓ இவர் கிறிஸ்டியனா அப்படின்ட்டுருவான். சரிங்களா? அப்போ நான் வந்து கருப்பு சட்டை போட நீ பெரியாரிஸ்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அதே வேலையைத்தான் இவங்களும் பண்ணுறாங்க இப்போ. சரிங்களா? அதே வேலையைத்தான். இதில் என்ன இவங்களுக்கு என்ன வேறுபாடு? யாராவது ஒருத்தர் வந்து போய் பண்ணிட்டா உடனே இவர் அவருடைய ஆள், இவருடைய ஆள்னு. அப்போ ஏன்னா இவர்களுக்கு என்ன பிரச்சனைனாங்க, ஒரு நடுநிலையான யாருக்கும் பயப்படாத துணிச்சலாக தன்னந்தனியாக சுயசார்பு நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவர்களெல்லாம் ஒட்டுண்ணிகள், யாரையாவது சார்ந்து தான் அவங்களால வாழ முடியும். அப்போ எல்லாத்தையும் அப்படி தான் பார்க்க தோணும். புரிஞ்சுங்களா? அதுதான் இப்போ இவர்கள் யாரையோ சார்ந்து வாழ்ந்தே பழக்கப்பட்டவர்கள். இவர் எப்படா தனியாக இருப்பார்? இப்போ அவரால் இருப்பாரோ? நான் யாரையுமே சார்ந்தால் தன்னந்தனியாக தான் நிற்கிறேன் நான். சரிங்களா? இதுதான் அடிப்படை. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, இங்கே பத்திரிக்கையாளர் நடந்துக்குங்க, செய்தி அறத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பொய்யை பேசிட்டு வதந்தி பேசிட்டு தெரியாதீங்க. இது நான் ஒருத்தன் பேசுகிறேன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. பல பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து பல பேர் நீங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவங்க எல்லாருமே, அவர்களுக்கு என்னை போன்ற எல்லா உணர்வுமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவர்கள் வேறு நிறுவனத்தில் பணியாற்றுறாங்க. அந்த நிறுவனம் என்னை போல பேசுவதற்கு அனுமதிக்காது இல்லைங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா தினகரனை சேர்ந்த மோகன்தாரா அவர்கள் அதே போல் சரவண பாரதி 2 பேர் வந்து போட்டியிடுவதாக இருந்தது. என் நல்ல நண்பர்கள். எனக்கு அது மோகன்தாரா வந்து என்னுடைய அற்புதமான நண்பர். அவர் சரி, அவரு தான் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் அவர் வந்து கடைசியில் போட்டியிட முடியல. என்னன்னு கேட்டால் நிறுவன அழுத்தம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நிறுவனம் வந்து உங்களை போட்டியிடக்கூட விடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் பொழுது எல்லா பத்திரிகையாளரும் என்னை போல் எப்படி பேசுவாங்க வெளிப்படையா? ஆனால் என்கிட்ட அலைபேசியில் அழைச்சி பேசுகிறாங்க, மிகச்சரியாக தான் இருக்குது, எங்களுடைய ஆதங்கள் எல்லாம் நீ வந்து கொட்டுற சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் தன்னந்தனியாக வந்து உளறிட்டு இருந்தேன்னா அவங்களே சிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ யாராவது சார்ந்திருந்தால் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ அப்போ சார்பு தன்மைக்கு போகிற கேட்டுற மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பழைய நிர்வாகக்குழு, பாரதிய தமிழனுடைய நிர்வாகக்குழு என்னைக்கெல்லாம் முதன்மைப்படுத்தியதே இல்லை. சரிங்களா? அது வெளிப்படையாகவே இதில் உடைச்சிடறேன் நான். என்றுமே பல வாய்ப்புகள் வந்து ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை எனக்கு கொடுக்க மாட்டாங்க பாரதிய தமிழன் குழு. எனவே எதாவது வந்து வாய்க்கு வந்தெல்லாம் உளரக்கூடாது. முதல்ல வந்து என்னன்னு அறிந்து கொண்டு அதனோட உண்மைத்தன்மை என்ன அறிந்து கொண்டு அதை வந்து வெளியிடுவதுதான் பத்திரிகையாளனுடைய கடமை. சரிங்களா? எதுவுமே இல்லாமல் வதந்தி பரப்புறதுக்கு உனக்கு வதந்தி பரப்புறதுக்கு என்னடா வித்தியாசம்? அப்புறம் எதுக்கு உனக்கு வந்து பத்திரிகையாளர் வேலை? உனக்கு எதுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பட்டம்? அதுக்கு தகுதியானவனா முதல்ல நீ இப்படி வதந்தி பரப்பிட்டு இருக்கிறவன்? இந்த ஒரு கேள்வி தான் நான் கேட்க விரும்புவது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.